கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டு தான், ஜம்முன்னு இருக்கிக்கிட்டு இருக்கு. நாய் அடிச்சோண்டு 10 நிமிஷம் ஒன்று உப்பா, உப்பு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உப்பு இருக்கா? இங்கே தான் இருக்கா? உப்பு மஞ்சள் ரெண்டு வெட்டு போயிருங்க. ஓடு ரெண்டு வெட்டுப்போம். ம் வந்தா இருக்கும். எடுத்துக்கிறேன். எத்தனை விசில்? 10 விசிலா? 10 விசிலா? 10 விசில் எப்படி? உப்பு போட்டிங்களா சார்? உப்பு போட்டு சொன்னேன். அந்த அங்கே இருக்குல்ல வச்சுல டயர் கிட்ட பாருங்க. இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுவோமா சார் இதில்? அடுத்த நம்ம அதில் போடுவோம் கறி. நல்ல கறி சார். நல்லது கறி, நல்ல கறி எட்டு வந்துடுறாங்க. ஒரு 4 மணிக்கு போயிடறாருல, 3 மணிக்காகலாம். இது முக்கியமாக அந்த பொண்ணு வாக்க போகலாம்ல. கூட்டு வர சொல்லிட்டு இப்படி பேசலாமா? சாப்பிட ஆரம்பிக்கணும். வேக வச்சு எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம். அதை வாங்கிட்டு வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி தனியாக ஒரு காய்ச்சி சார். போடு கொஞ்சம் போடுங்க. அடுத்து வெங்காயம். போடு. நாலு தக்காளி போட்டுருக்கு. ரெண்டு போதுமா காரத்துக்கு? அப்படி போடுங்க சார். சார் அப்படி ரெண்டாக போடுங்க. நல்லா வெங்காயம் வந்துருக்கு, நல்லா மொறு வந்துருக்கு. வேணா இடத்துல தக்காளி கிடக்கு. மறைக்கிறீங்க. 5 ரூபா நடக்கும், 10 ரூபா நடக்கும். இதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதான் 2 ஜான் இருக்கும் அதில் பாக்கெட்டில். 2 ஜான் இருக்கும். என்னது? பீஃபு 2 கிலோ செம்மையாக வந்துருக்கு. மண் பிடிக்கும். அடிங்க சார், அடிங்க. கரண்ட் எடுங்க, கரண்ட் எடுங்க. இல்லை மண் இருக்கா? ஓடு. இன்னும் வாங்கிருக்கீங்க. சோம்பும் சீரகமும் வாங்கிருக்கீங்க. சிக்கன் காணும்ல? அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கி விடுவாப்லையா? வாங்கிக்கிறோம். வாங்க முன்னாடி இருக்கும். கரம் மசாலாவா? சீரக பொடி. அடுத்து மல்லித்தூள். உப்பு கரெக்டாக தானே இருக்கு. இப்போ காரம் தான், காரம் எல்லாம் சேரும்போது இறங்கிடும் சார். அதெல்லாம் இறங்கிடும். பொடியிலையும் கொஞ்சம் உப்பு இது போட்டுருப்பானுங்க, அதுக்கு தான். இப்போ சரியா போயிடும். தண்ணி பொடியை போட்டு ஏற்றாதீங்க ரொம்ப. மசாலானால இன்ஸ்டன்ட் தான். மெதுவா பெரிஞ்சிடும். பையா
டேஸ்ட்டாக பாருங்கள் எப்படி இருக்கு டேஸ்ட்டு காரம் எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி உப்புலாம் கரெக்டாக இருக்கு சார் நீங்கள் பாடி சொல்லுங்கள் சார் எப்படி சாரோ கிளியர் கட்டானா கிளியர் அது போதும் போகும் சார் அருமை உப்புலாம் கரெக்டாக இதாகிடுச்சு சூப்பராக இருக்குது சார் காரம் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு பீஃபு அன்னைக்கு சாப்பிட்டோன்னே 6 மாதம் இருக்குமா 7 மாதம் இருக்குமா டேஸ்ட்டு எப்போ அங்கே காட்டுக்குள்ளே எவ்வளோ ஐட்டம் இருந்தாலும் சொல்லி முடிஞ்சிடணும் நம்ம என்ன சார் அதான் இருக்க ஜீவியத்தை அடித்து பொழிப்போம் அவ்வளோதாங்க சார் அன்னைக்கு வந்து கிரேவி மாதிரி இல்லை அன்னைக்கு சாப்பிடும்போது கட்டியாக இருந்துச்சு இது கொஞ்சம் இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி பண்ணி இது பண்ணி இன்னும் கருப்பாக இருக்க ஆகிறது ஒரு பொடி இருக்குது அதை வேணும் ரொம்ப கருப்பாக இருக்கும் இது கரெக்டாக அந்த இது வேணும் அம்மி வேணும் உரல் வேணும் அது இடிச்சு போடணும் சாப்பாடு வச்சுட்டு அப்படியே முடிஞ்சு சரிங்க சார் சரிங்க சார் சாப்பிடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது குடல் மாட்டு குடல் இது அடுத்து கடுகு போடுங்க முதல்ல என்னைக்கா ஒரு நாளைக்கு ரெகுலராக வந்துட்டு சார் அதான் நம்ம போடும்போது அவங்க எப்படிங்கிறாங்க அப்படின்னா சார் ஆச்சலுங்க சார் நான் எவ்வளோ கேட்டாச்சு புளிஞ்சு விடுங்க பெரிய பாக்கெட்டாக இருக்கு நான் 1/2 கிலோவா வேணாம் நம்ம 50 ரூபானாரு சின்ன பாக்கெட் 40 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் போதான் கொள்ளாது ஆமாம் அது நம்ம பூண்டு நம்ம வெட்டி அரைச்சி போடுறதுண்ணா இவன் கொள்ளாது கெமிக்கல் கொள்ளுவோம் அடுத்த டைம் மரம்லாம் பண்ணிடுவோம் அந்த இருக்குல்ல கிடக்குல இங்கே வந்துடுவோம் அவ்வளோதானே அடுத்த காட்டில் இங்கே போடணும் லைட் அடி பிடிச்சிச்சு அவ்வளோதான் பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றுங்க சரியாக வரும் செம்ம அந்த இதில் அத்த கூடத்தில் இருக்கு அந்த இப்படி போடுங்க இப்படி போடுங்க கம்பல்சரி தேவை இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க சார் ஆம்பிடுத்தேன் போடு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்க சட்டி கொஞ்சம் நாட்டு வருது இங்கிட்ட நாட்டிக்கோங்க சட்டி பிடிச்சிக்கணுங்க இதே பிறகு சார் இந்த பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் பச்சை வாசத்துக்கு அந்த மசாலா பிடிச்சிக்கலாம் ஆமாம் அவ்வளோதான் அதுக்கு தான் போடுறேன் ஓ ரசத்துக்கு வேணுமா ஓகே அப்புறம் சூப்பராக பொரிகடலையா கலப்பருப்பு இருக்கு கலப்பருப்பு இல்லை பொரியல் போதுங்க சார் என்ன கொஞ்சம் குறைச்சிக்கலாமா சார் என்ன அதிகமாக போச்சு யாருக்கும் கொழுப்புல இருக்கும் குடலை கொஞ்சம் ஐயா இனி வச்சோம்னா சட்டி தான் இருக்கும் அந்த அவ்வளோதான் சாப்பிட்றோம் அவ்வளோதான் நான் இருக்கிறது சாப்பிடும்போது தான் சாப்பிடணும் என்ன கட்டாயம் அவ்வளோதான் தூச்சி வரைச்சிட்டு போ சாப்பாடு கறி இருக்கு இதுக்கு மேலே என்னண்ணா டேஸ்டாக சூப்பராக இருக்கு வித்தியாசமே தெரில ஆ இருக்கா குடலை பொறுத்தல சார் கழுவுற பக்கத்தில் தான் இருக்குது ஒருத்தமெல்லாம் ஏங்க சாணி ஆனால் கடையில் கழுவ மாட்டானுங்க சரியாக கழுவ மாட்டான் வரும் 10 வயசும் எப்படி இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா மாட்டுக்குடலை செம்ம டேஸ்ட்டு காரம் தூக்குது ரசம் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அடிச்சு அப்படியே ஆளை தூக்குதுப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எதிர்பார்க்கல நீ கவுத்தி விட்டுரும் நான் நினைச்சேன் நான் அதனாடாண்ணா கார்த்தி தானே வரல வரேன்னு சொல்லிட்டு இதில் ஏற்றணும் தூக்குங்க கழித்து வரேன் வேறு என்ன மூடி கழுவணுமா கழிவு தள்ளி விடுங்க இதை முதல்ல தூக்கி
நார்த் இந்தியன். போதும் சார். நிறைய பொங்குது. நல்லா போதுமா? விளக்கிட்டு இருக்கான் தட்டு தட்டை தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம சாப்பாடு. தயிர், சோறு, குடல், மாட்டு மாட்டுக்கறி, பீஃபு, ரசம், தூக்கலான ரசம், ஒரு பிடி இன்னைக்கு. போடு.